ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரலோக தெய்வமே, இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் பேசுவீராக. கர்த்தருடைய கிரியைகள் வெளிப்படுவதாக. ஆவியானவர் செயல்படுங்கன்னு ஒப்புடுத்து ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆகும். ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த எருசலேம் யாரு? நான் தான் அந்த எருசலேம், நீங்கள் தான் அந்த எருசலேம். ஹல்லேலூயா. சில எருசலேம் வனாந்தரமாக, காடாக, குடி அற்றதாக இருந்துச்சுன்னு சொன்னா, அதை ரெடி பண்ணி பூத்து குலுங்குகிற செழிப்பான நகரமாய் மாற்ற வேண்டிய பொறுப்பு உன்னுடைய கரத்தில் இருக்கிறது. போன வாரம் பார்த்தோம், எருசலேமை ஒரு ஆகாபோ அல்லது ஆகாசோ, ஆசாவோ ஊசாவோ, ரெண்டு ராஜாக்கள் இருக்கிறாங்க. ஆசா ஊசான வாய்க்கு வந்து நான் சொல்ல நினைச்சிடக்கூடாது. ஆசான்னு ஒரு ராஜா இருக்கிறான், ஊசான ராஜா ஆளுகள் இருக்காங்க. இப்படியெல்லாம் வந்து எருசலேமை ஆட்சி பண்ணியிருந்தா, எதிரி நாட்டுக்காரங்க வந்து எருசலேமை வந்து கொத்தளம் போட்டு முற்றுகை போட்டு பிடிச்சிட்டு போயிடலாம், அதை இடிச்சிடலாம், அதில் இருக்கிற ஜனங்களை எல்லாம் வந்து அகதிகளாக கொண்டு போயிடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் எருசலேமை தாவீது ஆட்சி செய்யும் போதோ, அல்லது எருசலேமை தேவனை நேசிக்கிற ஜெபிக்கிற, என்ன பிரச்சனை வந்தாலும் தேவனிடத்தில் போகிற எசேக்கியா போன்றவர்கள் ஆட்சி செய்தால், எருசலேம் இருக்கிற ஒரு பிடி மண்ணு கூட எதிரிக்கு போகாது. இதை குறித்து நான் போன வாரம் பார்த்தோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் எருசலேமை, எத்தனை பட்டணங்கள் நகரங்கள் இருந்தாலும் எருசலேமை ஒரு விசேஷமாக பார்க்கிறார். எருசலேமை கர்த்தரே தெரிந்து கொண்டார். எருசலேம் பக்கத்தில் ஆறு இருக்குதா? எருசலேம் பெரிய ஹைவே ரோடு அதில் போகுதா? இல்லை எருசலேமில் வேற ஏதாவது பெரிய வியாபாரங்கள் நடக்குதான்னா ஒன்றுமே இல்லை. இது இல்லாட்டினாலும் உலகமே ஒரு நகரத்தை மையமாக வச்சு இந்த உலகம் இயங்குதுன்னா அது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நகரமாக இருப்பதினால். அதனால இன்னைக்கு ஆவிக்குரிய எருசலேமாக இருக்கிற நீங்களும் நானும் பெரிய உலகத்தில் செல்வாக்கு உடையவர்களோ, உலகத்தில் பெரிய சொத்து பத்து உடையவர்களோ, படிப்பாளிகளோ, பெரிய பின்னணி உடையவர்களோ இருக்கிறோமோ இல்லையோ, நாம் ஒன்றுமே இல்லாமல் இருந்தும் என்னையும் உன்னையும் நம்பிதான் குடும்பமும் சூழ்நிலைகளும் சமுதாயமும் சுழல வேண்டும். ஏனென்றால் நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஒரு நல்ல ராஜா எருசலேமுக்கு அமைகிற வரைக்கும் எருசலேமை யாரும் கண்டுகொள்ளாமல் ஒரு மண்மேடாக, ஒரு சாதாரண இடமாக பார்த்து விடுகிறார்கள். அப்படித்தான் இஸ்லாமியர்களும் 2000 வருடமாக, 1500 வருடமாக இஸ்ரவேல் என்கிற நாடு உருவாவதற்கு முன்பதாக எருசலேமை ஏதோ ஒரு சாதாரண 10ஓடு 11 மசூதியா அவங்க நினச்சிக்கிட்டு விட்டுட்டாங்க. ஆனால் அதோடைய வேல்யூ, அதோடைய மதிப்பு என்ன, இஸ்ரவேல் எப்பேற்பட்ட வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நாடுங்கிற விஷயம் இஸ்லாமியனுக்கு தெரியாமல் இருக்கலாம், மற்ற நாடுகளுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் ஆபிரகாமின் சந்ததிக்கு தெரியாமல் இருக்காது. ஏன்னா இது தேவனால் தரப்பட்ட நகரம். மீண்டும் எருசலேமை கட்டமைக்காமல் எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் யூதர்கள் நிம்மதியாக இருக்க மாட்டார்கள். 1500 2000 வருஷம் ஆன போதும், எத்தனையோ ஜனங்கள் மரிச்சு 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 அடுத்த ஜெனரேஷன் வந்த போதும், ஏறக்குறைய 20-30 ஜெனரேஷன் கடந்த பிற்பாடும் கடைசியா பிறந்த அந்த ஜெனரேஷன், அந்த சந்ததியில் இருக்கிற ஒரு யூதன் சொல்றான், நான் எருசலேமை போகணுங்கிறான். எத்தனை வருஷம் கழிச்சு? 2000 வருஷம் கழிச்சு. எனவே அந்த எருசலேமை குறித்த தாகம், அந்த பாரம் எத்தனை 1000 வருஷம் ஆனாலும் யூதனை விட்டு போகல. அதே மாதிரி அவனுக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்தமும் எத்தனை 1000 வருஷம் ஆனாலும் போகல. அதுக்கு இடையில ஒண்ணுமே நடக்காத மாதிரி பூமி என்னமோ சுத்திட்டு தான் இருந்துச்சு, போய்கிட்டு தான் இருந்துச்சு. ஆனா ஏற்ற காலத்தை கர்த்தர் நிர்ணயித்து வைத்திருந்தார். நீங்களும் ஒரு ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள், நீங்களும் எருசலேமாக கிறிஸ்துவின் மூலமாக ஆபிரகாமுக்குள்ளாக நீங்கள் இணைக்கப்பட்டபடியினால்
உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் ஒண்ணுமே தெரியாத மாதிரி பூமி நகர்ந்துட்டு இருக்கும். ஆனா ஏற்ற சமயத்தில் அது நிறைவேறும். எப்படி மீண்டும் எருசலேம் கட்டப்பட்டதோ, மீண்டும் இஸ்ரவேல் நாடு உருவானதோ, அதுபோல நீயும் மீண்டும் கட்டப்படுவாய். நல்ல விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நல்லா சத்தம் வரல. ஆண்கள் சைடுல இருந்து சத்தமே வர்றதில்ல, பாவம். அவங்க நல்ல கைகளுக்கு பலன் ஆண்டவர் தருவாரா? ஹல்லேலூயா. நீ எப்போ எருசலேம்னு ஆயிட்டையோ உன்னை குறித்து ஏராள விஷயங்கள் உன்னை சுற்றி நடக்கும். நீ எப்போ எருசலேம்னு ஆயிட்டையோ உன்னை குறிச்ச வெளிப்பாடு பல்லாயிரம் வருஷம் உடைய ஒரு வரலாற்று பின்னணி உடையவனாக நீ மாறிவிடுகிறாய். அல்லேலூயா. நான் சாதாரணமா இருக்கிற வரைக்கும் என் தாத்தா வரைக்கும் எனக்கு தெரியலாம், கொள்ளு தாத்தா வரைக்கும் எனக்கு தெரியும், அதோட முடிஞ்சதுக்கு அப்புறம் தெரியாது. ஆனா எப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டு நான் அவருடைய லீனியேஜில் சேர்றனோ, ஆபிரகாமுடைய வம்சாவளியில சேர்றனோ, அப்பவே என்னுடைய வரலாறு பெரிதாக மாறிவிட்டது. என்னை குறித்து காலாகாலமாய் சொல்லப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேறுவதற்கான வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவனாக நான் மாறிவிடுகிறேன். ஏதோ ஒரு ஆவி உன்னை சுத்தி சுத்தி வருகிறது, அது உன்னை ஆசீர்வதிக்காமல் விடமாட்டேன் என்று சொல்லுகிறது. ஏதோ ஒரு ஆவி உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது, அது உன்னை தூக்கி நிறுத்தாமல் விடவே விடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. வட இந்தியாவிலே ஒரு இடத்துல தூண்டப்பட்ட ஆவி நாடு முழுவதும் வருமானால், நாடு முழுவதும் அதை குறித்து பேசப்படுமானால், அதை விருந்து கொஞ்சம் லெப்ட் எடுத்து ஒரு 1000 கிலோமீட்டர் போனோம்னா இருக்கக்கூடிய நாட்டில் இருந்து செயல்படுகிற ஒரு ஆவி என்னையும் தொடாமல் விடாது. அது கிறிஸ்துவின் ஆவி. நீங்கள் வேற வழியே கிடையாது, நன்றாக இருந்தே தீருவீர்கள். வேற வழியே கிடையாது, உங்கள் ஆபத்திலே அவர் கூட இருந்தே தீருவார். நீங்க நினைச்சாலும் முடியாது, செத்ததுக்கு அப்புறமா அவர் உங்க கூட வருவார். எப்பொழுது இயேசுவை உன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டாயோ அப்பொழுதே ஒரு ஆவி உன்னை பிடித்து விட்டது. அது நல்ல ஆவி, அது அன்பின் ஆவி, அது ஆசீர்வாதத்தின் ஆவி, அது அற்புதத்தின் ஆவி, அது விடுதலையின் ஆவி, அது உயர்வின் ஆவி, அது கர்த்தருக்கு பயப்படுகிற ஆவி, அது அறிவின் ஆவி, அது உணர்வின் ஆவி, அது ஆலோசனையின் ஆவி, அது பலத்தின் ஆவி, அது கர்த்தரை அறிகிற அறிவின் ஆவி. இந்த ஆவி உன்னை பிடித்திருக்கிறது. அந்த ஆவியில கொஞ்சம் வளர்றதுக்கு நீயும் அவரை கொஞ்சம் பிடிச்சீங்கன்னா அது இன்னும் வல்லமை அவனுக்குள்ள இருந்து வெளிப்படும். அதான் இயேசு சொல்றார் சீசர்களை பார்த்து, நீங்கள் எருசலேமை விட்டு எங்கும் போகாமல் பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். என்ன நடக்கும்? அப்பொழுது பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வருவார். அவர் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். பாவத்தை விட முடியா, உனக்கு பலன் வேணும். பாவத்தை விட முடியாத உனக்கு தண்டனை அல்ல, கர்த்தர் பலன் தருகிறார். குடும்பத்தை நடத்துறதுக்கு ரொம்ப வேதனைப்பட்டு ஸ்ட்ரகிள், ஐயோ என் கணவர் இப்படி, என் பிள்ளைகள் இப்படி, என் அம்மா பிரச்சனை இப்படின்னு சொல்லி தாங்க முடியாத பிரச்சனையில் இருக்கிற உன்னை கர்த்தர் பலப்படுத்தும்படியாக அவர் என்ன சொல்லுகிறார்? எருசலேமை விட்டு எங்கும் போகாத. நான் உனக்கு சொல்ல இந்த 3 வாரமா பிரசங்கிக்கிறோம், இந்த சிந்தனைகளை விட்டு எங்கும் போகாத. நீ ஒரு எருசலேம், நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நகரம். மெல்கிசேதேக்காகிய பிரதான ஆசாரியர் இந்த நகரத்தை நடத்துவார். இந்த எருசலேம் என்றால் அதில் நிச்சயமாய் நடுமையத்தில் ஒரு கோயில் இருக்கும். அந்த கோயிலை ஆக்டிவ் பண்ணி விடு. சரி, அது இன்னொரு நாள் பார்ப்போம். சமூக தப்பங்களை தூபங்களை ரெடி பண்ணி விடு. அது ஒரு செயல்பாட்டுக்குள்ளேயே வச்சிரு, மகிமை வெளிப்படும் போகட்டும். இப்படி அப்புறம் போன வாரம் இன்னொன்னு பார்த்தோம், எருசலேமுக்கு ஒண்ணுன்னா கர்த்தர் எந்த எல்லைக்கும் போவார். உண்மையாலுமே எருசலேம் மனம் திரும்பி அதுக்கு நல்ல ராஜா அமைஞ்சிட்டா அது புறஜாதியாரால் மிதிக்கப்படாது. வசனம் சொல்லுது, எருசலேம்ல இப்ப சரியான ராஜா அமையல, அதனால புறஜாதிகளால் எருசலேம் மிதிக்கப்படும்னு மத்தேயு 24 சொன்ன மாதிரி
இன்னைக்கு யூதர் அல்லாதவர்களால் எருசலேம் மிதிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. ஆனால் ஒரு ராஜா வர போகிறார். அந்த ராஜா வந்து எருசலேமை பிடிச்ச உடனே ஒரு புறஜாதியும் உள்ள இருக்க மாட்டான். ஒன்னு யூதன் இருப்பான், இன்னொன்னு நம்ம இருக்க போறோம். அதான் உனக்கும் சொல்றேன், உனக்குள்ள இயேசு ராஜாவா ஆயிட்டார்னா, இப்ப உன்னுடைய ராஜாவாக இயேசு இருப்பாரானால், உன்னுடைய எல்லா விருப்பங்களை விட இயேசு உயர்ந்திருப்பாரானால், உன்னை ஆவியானவர் நடத்த நீ விட்டு கொடுத்திருப்பாயானால், என்ன முடிவெடுக்கிறது இருந்தாலும் தேவ சமூகத்தில் இருந்து முடிவெடுப்பாயானால், தெரிந்து கொள், உனக்குள் ராஜா உருவாகிவிட்டார். ராஜா வந்தது உண்மையானால் சத்துருக்கள் மேற்கொள்ளப்படுவார்கள். நல்ல அந்நிய பாஷை பேசி ராஜா அபிஷேகம் பண்ணப்பட்டது உண்மையானால் சத்துருக்கள் பாதப்படியாக்கி போடப்படுவார்கள். ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டது உண்மையானால், தாவீது சொல்லுகிறார், என் சத்துருக்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறீர், என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் சொந்த ஞானத்தினால சொந்த யோசனையினால ஜெயிக்கிறதுக்கு இது ஒன்றும் உலக யுத்தம் இல்ல. நான் எதிர்க்கிறது எனக்கு கண்ணுக்கு தெரியாத எதிரியாகிய அந்த அசுத்த ஆவிகளை, என் பொருளாதாரத்தை கட்டி வச்சிருக்கிற ஆவி, என் குடும்ப சமாதானத்தை கட்டி வச்சிருக்கிற ஆவி, என் வளர்ச்சியை கட்டி வைத்திருக்கிற ஆவி, சில எல்லா காரியங்களை எதிர்க்கணும்னா அப்பா சொல்றாரு, நீ தனியா நிக்கிற நினைச்சிடாத, ஒரு எண்ணெயை உன் மேல ஊத்த போறேன். The special anointing, நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பதாக, the anointed one, கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்ற அர்த்தம். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவனும் ஆவியானவரை பெற்றுக்கொண்டவனும் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தின பிரியமானவர்களே, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையோட மாத்திரம் நிறுத்திராம, நீங்க ரெகுலர் கண்டினியூட்டியோட ஆவியில ஆராதனை பண்றதும் ஜெபிக்கிறதும் வேத வாசிக்கிறத மட்டும் வச்சுக்குங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்துல பிசாசு உங்களை விட்டு ஓடி போகிறத, ஜெயிக்கப்படுகிறத, நீங்க வாழ்க்கையில மேல வருகிறதை பார்ப்பீர்கள். பலத்தினாலும் அல்ல, நீ ஒரு ஆவிக்குரிய எருசலேம். அதுதான் எருசலேம் குறித்து நிறைய வாக்குத்தத்தங்களை வேதத்தில் வாசிக்கிறதா 132 வாசிச்சோம். என்ன 13 வசனம், கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு, சீயோன் எங்க இருக்கு? எருசலேமுக்குள்ள. எருசலேம் எத்தனை மலைகள் நகரம்? 7 மலைகள். அதுல சீயோன் என்ன? ஒரு வடிப்பமான ஒரு பெரிய ஒரு குன்று. அந்த இடம் அவருக்கு அவ்வளோ பிடிச்சிருக்காமா. கவனிங்க, புரியறதுக்காக சொல்றேன். எம்ஜிஆர்னு ஒரு ஆள், ஒரு அரசியல்வாதி இங்க இருந்தார், ஒரு முதலமைச்சர். அவருக்கு அத்தனை ஃபேன்ஸ், அத்தனை கூட்டம், எங்க போனாலும் கூட்டம் கூடும். அவருக்கு ராமாவர தோட்டம் இருக்கு, எங்க போனாலும் எம்எல்ஏக்கள் வீடு இருக்கு, அங்கங்க சொத்துகள் இருக்கு, ஆட்கள் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இல்லாத இடமே இல்லை. ட்ரீட்மெண்ட் வேணாம், அமெரிக்கா போகலாம், எல்லாம் போகலாம். ஆனா அவருக்கு பிடிச்ச இடம் எது தெரியுமா? சாகும்போது அவர் பார்க்க விரும்பின இடம், அவர் பிறந்த இடம். அந்த இடம் எப்படி இருக்குது? கேரளால, பாலக்காட்டுல, ஒட்டப்பாலம் பக்கத்துல ஒரு சாதாரண ஒரு பட்டிக்காடு. ஆனா அவர் சாகர தருவாயில எங்க போக விரும்பினாராமா? நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த உலகத்துல 1000 ஆடம்பரமான இடம் இருக்கலாம், ஆனா பிதாவுக்கு பிடிச்ச இடம் அது பொட்டல் காடா இருந்தாலும் ஏன் எருசலேமை பிடிக்கும்னா, அங்கதான் அவருடைய மகன் சிலுவையில் அடிக்கப்பட்டார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, உலகத்துல கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கலாம், ஆனா உனக்குள்ளதான் சுவிசேஷம் நாட்டப்பட்டிருக்கிறது. நீதான் அந்த எருசலேம்.
உனக்குள் நீ சொல்லுகிறாய், இயேசு எனக்காக அடிக்கப்பட்டார், எனக்காக நொறுக்கப்பட்டார், என் தண்டனைகளை ஏற்றுக்கொண்டார், என் பாவங்களை சுமந்தார், அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் சொன்ன உடனே உன்னுடைய உள்ளம் ஒரு எருசலேமாக மாறிவிட்டதுனால பிதா மேலிருந்து பார்க்கும் போது உன்னை ஒரு எருசலேமாக பார்க்கிறார். ஆமா, சில சமயம் எருசலேம் வந்து கீழ்ப்படியாமையினால, ஆண்டவரை தேடாததுனால அது பொட்டல் காடா மாறுது, அகதி இடமா மாறுது. அந்த இடத்துல எல்லாம் ஏழைகளா மாறுறாங்க, அந்த இடத்துல எல்லா கட்டடங்கள் இடிக்கப்படுது, எருசலேமே ஒரு மட்டமான மண்மேடா மாறுது. உண்மைதான், அந்த ஜனங்கள் கர்த்தரை ஒழுங்கா பிடிச்சிக்காததுனால, ஆண்டவரை ஒழுங்கா தேடாததுனால அது ஒரு மட்டமான இடமா மாறுது. உண்மைதான். ஆனாலும் எருசலேம் மேல் இருக்கிற தேவ திட்டம் மாறாது. This is called grace. நான் உனக்கு சொல்றேன், நீ இயேசுவை ஏற்றுக்கிட்ட, இயேசுவை இரட்சகரை ஏத்துக்கிட்ட, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுருச்சு, அப்பாவை நீ இரட்சகர் ஆண்டவருமா ஏத்துக்கிட்ட. ஆனாலும் உன்னோட லைஃப் ஸ்டைல் நல்லா இல்ல, நீ அப்பாவோட வாழல, ஏனோ தானோ வாழ்ற. வாழ்நாளெல்லாம் போனும் கையுமா, டிவியும் கையுமா, பொருளாசை, பணாசை, கோபம், எரிச்சல், கெட்ட குணங்களை இனி மேற்கொள்ளாம இருக்கிற. அதனால சில மண்மேடுகள் உருவாகுது. அதனால சில ஆக வேண்டிய உயிர்களை நீ பார்க்க முடியல. உண்மைதான். ஆனாலும் நீ கைவிடப்படுவது இல்லை. ஏன்னா இது எருசலேம். ஆனா அதை சொல்லிட்டு மறுபடியும் ஆண்டவர் புத்தி சொல்றாரு, இப்படி மண்மேடா இருக்க விடாத, உன் தொழில் சாதாரணமா இருக்க விடாத, உன்னுடைய குடும்பத்தை ஏதோ போகட்டும் சொல்லி வாழ விடாத, உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இவ்வளவுதான் போதும்னு நிறுத்திராத. நீ எழும்புனா மறுபடி பழைய சீருக்கு நான் கொண்டு வருவேங்கிற. இந்த நகரத்தை ஆசா ஊசா இல்ல, தாவீது ஆட்சி செய்தா. இந்த நகரம் இப்படி இருக்குமா? நீ அறகுறையா ஆண்டவரை தேடுற அமத்சியாவை போல இல்லாம முழு இருதயத்தோடு தேடுகிற தாவீதா இருந்தா இந்த எருசலேம் இப்படி இருக்குமா? உன் குடும்பம் இப்படி இருக்குமா? உன்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்குமா? ஹல்லேலூயா. அந்த வாசிக்கிறோம் 132லயே 17, அங்கு தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன், ஆயத்தம் பண்ணினேன். அப்படி வைக்கிறார் ஆண்டவர். உன்னை இவ போன வாரம் விட்டு அந்த சத்தியத்துக்குள்ள வருவோம். ஏசாயா 37 10 வாசிங்க. 37:10 ஏசாயா. நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய என்னவென்றால் எருசலேம் அசீரியா ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று நீ நம்பி இருக்கிற உன் தேவன் உன் எத்த ஒட்டாதேனா ஏமாற்ற விடாதே. இதோ அசீரியா ராஜாக்கள் சகல தேசங்களையும் சங்கரித்த செய்தியை நீ கேள்விப்பட்டிருக்கிறாய். நீ தப்புவாயோ? என் பிதாக்கள் அழித்துவிட்ட கோசானையும் ஆரானையும் ரேத்சேப்பையும் தெலாசாரில் இருந்த ஏதேனின் புத்திரரையும் அவருடைய தேவர்கள் தப்புவித்தது உண்டோ? ஆமாத்தின் ராஜாவும் அர்பாத்தின் ராஜாவும் செப்பர்வாயும் ஏனாவின் பட்டணங்களின் ராஜாவும் எங்கே என்று சொல்லுங்கள் என்ற. போதும் கவனிங்க தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு எந்த ரூபத்தில் எதிரி வந்தாலும் ராஜாக்கள்லாம் யாரும் வர வேண்டாம். இன்னைக்கு பூமி ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிற ராஜா யாரு? அந்தகார லோக அதிபதிகள். அதனால என்ன ஆச்சுன்னா அவன் இஷ்டத்துக்கு இந்த உலகம் நடக்குது. கிறிஸ்தவங்களையும் அந்த பயம். என்ன பயம்? வியாதி வந்துருமோ, இது கேன்சரா இருக்குமோ, இது டிபியா இருக்குமோ, இது கிளாட்டா இருக்குமோ, கர்ப்பப்பை போயிருமோ, பட்டன் போயிருமோ, இப்படியே தான். கிட்னி இருக்கா, இப்படியே நம்மளோ சண்டை வரும்போது மட்டும்தான் நம்ம தைரியமா இருப்போம்.
மற்ற சமயங்கள்ல இப்படி என்ன ஆச்சுன்னு சொன்னா உலகத்துல பயந்து பயந்து நம்மளை அப்படியே பயப்படுத்திட்டே இருக்கிறான். புருஷன் கூட இருப்பாரா, இருக்க மாட்டாரா, அவர் இன்னொரு பொம்பளோட பேசுறாரு, இருப்பாரா, அப்படி ஒரு நம்பிக்கை. பொண்டாட்டி இருக்காளே, வீட்டில் தான் இருக்காளா, போன் எப்போ பார்த்தாலும் என்கேஜாகவே இருக்கு, பையன் கடைசியில் என்னை காப்பாற்றுவானா, கஞ்சி ஊற்றுவானா, உன்னை வச்சிருக்கலாமா வேண்டாமா, இருக்கலாமா போயிடலாமா, இப்படியே தான் இருந்துட்டு இருக்குது நினைப்பு. உண்மையை சொல்லுங்க, ஆமான்னு சொல்லுங்க. இதுதான் அந்தகார சக்தி. இதுக்கு பேர் தான் இருளின் அதிகாரம். ஒளியின் அதிகாரம் என்ன? நல்லா இருந்தே தீருவோம், அவர் நடத்துவாரு, தீமை நடக்காது, இது எங்க அப்பாவோட பூமி, எப்படி தீமை நடந்துரும், வியாதி எனக்கு வராது, இருக்கிறதும் இருக்காது, நான் நீடித்த நாட்களாக திருப்தி ஆவேன். இப்படியே இது இப்ப மட்டும் இல்லை, ஆமீன் போடுறது இல்லை. இந்த ஆமீன் போடுறதுக்கு வசதிகளை பாக்குறீங்கல்ல, ஐயோ நான் தற்க ஆமீன் போட முட்டாதீங்க, அதுவே நமக்கு கவலையா இருக்கு. ஆமீன் அல்லையோ அன்னிய வாசல பண்ணிட்டு தான் இருக்கணும், அதெல்லாம் மட்டுப்படுத்திட கூடாது. அதோட சேர்ந்து இது அதுதான் சொல்ல வரேன் நான். இது இறங்கின உடனே போன் எடுத்து போன் ஐயோ யாருங்க அப்படிங்கிறாங்க. காத்தார் நடத்த வெளியே போய் போன் போயிடாது. இது இப்பதான பார்த்த தீமை உன்னை. இந்த சர்ச்சுக்கு வந்ததுக்கு அப்புறமா சில சமயம் போன் ஆன்லயே வச்சிருப்பாங்க. ஏன்னு சொல்லுங்க, ஏதாவது கெட்டது நடந்து அங்க கூப்பிடும்போது நான் எடுக்காம போயிட்டேன்னா அப்படி கடைசியில போய் அப்படியே அந்த கயிறை கழட்டி விட்டு காப்பாத்திரணும்ல. சிலர் எங்கேயோ ஆஸ்பத்திரி யாருக்காவது வியாதி வந்துருச்சுன்னா கூட இவங்க இங்கிருந்து காப்பாற்ற போயிடுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை வரமாட்டாங்க. ஏன் வரல? அவங்களுக்கு உடம்பு சரியில்லாதான் போயிட்டேன். அவன் நீ காப்பாற்ற போனேன்னு கேட்பாங்க. இல்ல வெளியே நின்று பார்க்க போனேன்னு, அது இங்கிருந்த பார்த்துருக்கலாம். என்ன அநியாயம் பண்றதப்பா, இங்க பெரியப்பாங்க உடம்பு சரியில்லாம படுத்துட்டாருங்க, அதனால ஞாயிற்றுக்கிழமை போயிட்டானுங்க. அப்படி போய் தூக்கி எடுத்து வந்துட்டியா அப்படின்னு. இல்ல ரொம்ப சீரியஸ் ஆயிட்டாரு, நீ போனப்பவே ரொம்ப சீரியஸ் தான். அல்லேலூயா. கர்த்தரை நம்புறவனுக்கு தெரியும், ஆபிரகாம் சொல்லாம கர்த்தர் எதையும் செய்ய மாட்டார். விசுவாசித்து வாழ்வாரே வாழ்வார், மற்றவர்களாம் பயந்தே சாவார். பொறுமையா கர்த்தருக்கு காத்திருந்து நற்செய்தியை பெற்றுக்கொள்வாரே கொள்வார், மற்றவர் போய் பேசியே கொள்வார். போய் காப்பாத்திட்டு வந்துடுவாங்களாமா இவங்க. அதனால ஏன் சொல்ல எனக்கு தெரியாது, இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இப்படிலாம் லிஸ்ட் சொல்லுவாங்க. அந்த ராஜாவை நான் எப்படி போட்டு தள்ளம் பாத்தியா, இந்த ராஜாவை எப்படி கொன்னம் பாத்தியா, இந்த ராஜாவை கர 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 கரன்னு கழுத்து அர்த்தம் பாத்தியா, இந்த ராஜாவை கண்ணன் நோண்டணும் பாத்தியா அப்படின்னா எஜமா அல்லேலூயா. எதுக்கு எஜமா நம்ம பகைச்சுக்கிட்டு, நீங்களும் ஒண்ணு நானும் ஒண்ணு, என்ன இந்த தீபாராதனை பண்ணணும் அவ்வளவுதானே, வாங்க பண்ணிடுவோம், இந்த ஜாதகம் பார்க்கணும் அவ்வளவுதானே, வாங்க பண்ணிடுவோம். அல்லேலூயா. மொர்தெகாய் மாதிரி ஒரு திமிர் வேணும் நமக்கு. தேவனை தவிர இவன் யாருக்கும் அடிபணிய மாட்டான். அதுவும் சிலர் இருக்கிறாங்க, அந்த வேலை ஒண்ணு போயிடக்கூடாதுன்றதுக்காக அந்த ஓனருக்கு ஒரு கூள கும்பிடு போடுவாங்க பாத்துங்க. சொன்ன பொத்துக்கிட்டு வந்து அப்புறம் நீங்களும் சாப்பாடு விடுவீங்க. அட பீத்த பசங்களா, அப்படியே அது ஆவியில் நிறைஞ்ச நீ அன்னைக்கு. அப்புறம் நான் சொல்லும் போது ஆமேன் போட்டேன். உன்னை வாழ வைக்கிறவர் கர்த்தர். சத்தம் ஆமேன்னு சொல்லுவீங்களா? இவன் சொல்றான், இப்படியெல்லாம் நான் பட்டணங்களை என்ன பண்ண நீ பார்த்த, இந்த எருசலேமை என்ன பண்ண போற பாருங்கிறான் அவன். அவனுக்கு தெரியாது இது எருசலேம், இது நியூயார்க் இல்ல, இது வாஷிங்டன் இல்ல, இது டெல்லி இல்ல, இது பெய்ஜிங் இல்ல. அவனை எருசலேமை தொட்ட நீ செத்த. அப்படியே இருக்குது வசனம். எருசலேமை தொட்ட நீ செத்த. நல்லா ஞாபகம் வச்சுக்க, எந்த வியாதி உங்களை அச்சுறுத்த விடாதீங்க. உங்களுக்கு கெட்ட செய்திய கிடையாது. உங்களை பயப்படுத்திருக்குன்னு ஒரு விஷயம் பூமியில கிடையாது. நீங்களும் ஆசா கூசாவா இருந்தா மட்டும்தான் போசா போயிருவீங்க.
ஆனா நீ எசேக்கியாவாவோ தாவீதாவோ இருந்தீங்கன்னா உன்னை அடிச்சுக்கிற கால் இல்ல. ஹல்லேலூயா. நம்மளாம் நின்னு ஜெயிப்போம். நீ சொந்த புத்தியில முடிவெடுத்து உனக்கு எல்லாம் தெரியும் போற வரைக்கும் தான் உன்னை வச்சு விரலையா வெட்டுவான். ஆனா அப்பான்னு நீ தூப்பிட்டீன்னா உன்னை அடிச்சுக்க ஆள் இல்ல. ஹல்லேலூயா. மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லையே, கல்லறையோ கட்டி காக்க முடியவில்லையே. மரணம் அவரை தடுத்து நிறுத்த, கல்லறையோ கட்டி காக்க முடியவில்லையே. யூத சிங்கம் கிறிஸ்து ராஜா வெற்றி பெற்றாரே, யூத சிங்கம் கிறிஸ்து ராஜா. ஓ ஓ சோர்ந்து போன மகனே நீ துள்ளி பாடிடு, சோர்ந்து போன மகனே நீ துள்ளி. அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா 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 ஜீவிக்கிறார், அல்லேலூயா ஜீவிக்கிறார். ஆமென். அதனால ஏதாவது அச்சுறுத்துற மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா டக்குன்னு பல்ப் எரியணும். நான் ஒரு எருசலேம். நீ அதுக்கப்புறம் போய் 21 நாள் ஃபாஸ்டிங் போறது, ஒரு நாள் ஃபாஸ்டிங் போறதெல்லாம் அப்புறம் வச்சுக்கோ. இவ்வளவு பிரச்சனை வந்து விட்டுதா, உடனே நான் போய் உபவாசம் இருக்கிறேன், தப்பு இல்லை, இரு. பட் அதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிரு, நான் எருசலேம்னு சொல்லிட்டு போயிரு. அங்கேயே ஒரு அடி அடிச்சுட்டு தான் நீ போகணும். ஒரு புடி மண்ணு கூட நீ எடுக்க முடியாது. என் கூட விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. என்ன தெரியுமா சொல்ல போறேன், உன் உடம்புல சாகிற வரைக்கும் கத்தி படாது. நல்ல கையை தட்டி பார்ப்போம். எப்ப பார்த்தாலும் இந்த காலங்களில் பெண்களுக்கு கர்ப்பப்பை எடுத்துரு தொலைச்சிருவேன். ஒரு புடி மண்ணு கூட வெளியே போகாது. யாருக்காவது ரத்த பிரச்சனை இருக்குதா, அதை நிக்கிற இயேசுவின் நாமத்தினால. நோ, உங்க உடம்பை எவனும் தொட முடியாது. நான் இது எருசலேம். ஒன்னு அட்மிட் பண்ணி கர்ப்பப்பை எடுக்க இருக்கிறாங்களா, அதுக்கு தங்களை பெத்து விட்டாங்களா? நாங்க எருசலேம். ஹல்லேலூயா. ரோட்ல எங்க போனாலும் என்னங்க, நாங்க போன வாரம் தான் எடுத்தோம், இவங்க அடுத்த வாரம் எடுக்க போறாங்க. அவங்க அம்மாலாம் போன மாசமே எடுத்துட்டாங்க, இன்னும் எடுத்ததை கர்ப்பப்பை எடுத்துட்டாங்க. அதை எடுத்தா நல்லதுன்னு சொல்றாங்க, பிரச்சனை இல்லையாமா. அது ஹாஸ்பிட்டல் போனாலே அங்கே போர்டு வச்சிருப்பாங்க, சீக்கிரமாய் கர்ப்பப்பை வாய் கேன்சரை சோதித்துக் கொள்ளுங்கள், நிறைய பேருக்கு வருகிறது, நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். உடனே அப்பதான் கர்ப்பப்பையே பார்ப்பாங்க. ஆடாடா, அன்னைக்கு இப்படி குத்துச்சே, இப்படி தள்ளுச்சே, அடி வயிறு வலிக்குதே. அதே மாதிரி ஹார்ட் அட்டாக் வந்தாலும் அறிகுறிகள்னு போட்டிருப்பாங்க. இங்க கை வலிக்கும், இங்க உடனே வலிக்கும், இங்க வலிக்கணும். ஐயோ, அத்தனையுமே இருக்குதப்பா. அதுக்கு பக்கத்துல நுரையீரல் ஃபெயிலியர் ஆனால் எப்படி இருக்கும்னு அவங்க இரும்பிக் கொண்டிருப்பார்கள். அந்த இடத்துல அதுல அதுவும் அத்தனை இருக்குதப்பா. அப்புறம் கல்லீரல் ஃபெயிலியர் ஆனா என்ன ஆகும், கொஞ்சம் வயிறு வீக்கமாகும், அது பின்னாடி இந்த இடத்துல வலிக்கும், அந்த இடத்துல வலிக்கும், அதுவும் இருக்குதுப்பா. டோட்டல் எம்ஆர்ஐ போய் படுத்துற வேண்டியதா, டோட்டல் டேமேஜ். படுத்து அந்த எம்ஆர்ஐ வச்சு உள்ள போகும்போது இருக்குமே ஒரு விஷயம், உள்ள போறமே மறுபடி எடுத்து விடுவாங்களா, இந்த ரூம்ல யாருமே இல்லையே. அந்தகார இருளி நின்று ஆச்சரிய ஒளி களைத்தார். அந்தகார இருளி நின்று ஆச்சரிய ஒளி களைத்தார். அழைத்தவர் புண்ணியங்கள் அறிவித்திட, அழைத்தவர் புண்ணியங்கள் அறிவித்திட அடிமையை தெரிந்தெடுத்தார். இந்த அடிமையை தெரிந்தெடுத்தார். இயேசுவால் பிடிக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தாலே கழுவப்பட்டவன். நான் இயேசுவால் பிடிக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தாலே கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தம் இல்லை. ஓ, எனக்கென்று ஆமா ஆமா இப்பூமி
எல்லாம் இயேசு இயேசு இயேசு, எல்லாம் இயேசு. ஹல்லேலூயா. அப்பா சொல்லியிருக்கிறாரு, நான் உன்னில் மகிமைப்படுவேன். நான் அங்க இருக்கேன், நீ இங்க இருக்க, ஆனா உன் மூலமா நான் மகிமைப்பட போறேன். அடிக்கடி நான் ஒரு உதாரணம் சொல்லுவேன். ஒரு ஜீன்ஸ் பேண்ட் தயாரிக்கிற அல்லது ஒரு 2 வீலர் தயாரிக்கிற கம்பெனி எங்கேயோ காட்டுக்குள்ள இருக்கு. அங்க காட்டுக்குள்ள என்ன தயாரிச்சாங்கிற விஷயம் ரோட்டு மேல இருக்குது. அந்த ரோட்டு மேல இருக்கிற அந்த கடைக்கு பேரு அவுட்லெட். என்ன அவுட்லெட்? ஃபேக்டரி அவுட்லெட். அந்த ஃபேக்டரியில் இருக்கிற பொருள் எப்படி இருக்குது, அது வாங்கலாமா வேண்டாமாங்கிற விஷயத்த நீ அங்க காட்டுக்குள்ள எல்லாம் வந்து பார்க்க வேண்டாம். இந்த ரோட்டு மேலேயே இருக்குது பாரு, அதை பார்த்தாலே போதும் நான் யாரு. அப்பா சொல்றாரு, நான் இயேசு கண்ணுக்கு தெரியாத இடத்துல தூரமா இருக்கிறேன், ஆனா என்ன பார்க்கிற ஒருத்தன் என்ன வந்து பார்க்காட்டி பரவாயில்ல, உன்னை பார்த்தாலே போதும். தேவன் எவ்வளவு நல்லவர் என்பதை என் ஜனங்களே சாட்சியாக இருப்பார்கள். நான் சொல்லட்டுமா, உனக்கு வியாதி படுக்க கிடையாது, அது தேவனை மகிமைப்படுத்தும். இயேசு எவ்வளவு பரிசுத்தர் என்பதை உன் வாழ்க்கையில நீ காட்டுவாய். உன்னுடைய பரிசுத்தம் அவரை மகிமைப்படுத்தும், உன்னுடைய உண்மை அவரை மகிமைப்படுத்தும், உன்னுடைய ஆரோக்கியம் அவரை மகிமைப்படுத்தும், உன்னுடைய ஐஸ்வர்யம் அவரை மகிமைப்படுத்தும். அதனால எருசலேமுக்கு ஏதாவது அச்சுறுத்தல் வந்துச்சுன்னா அவன் சொன்ன லிஸ்டை எடுத்து யோசிக்காத, உன் லிஸ்டை எடுத்து வீசுங்க. 14 வசனத்தை வாசிப்போம். 37:14. நிருபத்தை வாங்கி வாசிச்சா அதெல்லாம் எழுதி இருக்குது. இப்படி நான் போட்டு தள்ளேன், அங்க அவனை போட்டு தள்ளேன், இந்த ராஜாவுக்கு எல்லாம் இருக்குது. அதை கேட்ட உடனே என்ன பண்றான்? பின்பு அதை கேட்ட உடனே அவன் இதுதான் நம்ம கரெக்டா யோசிக்கணும். கெட்ட செய்தி கேட்ட உடனே நம்ம பிரசன்னத்துக்குள்ள போகணும். கெட்ட செய்தி கேட்ட உடனே எதுக்குள்ள போகணும்? பிரசன்னத்துக்குள்ள. எப்படிங்க போறது? அங்க நின்னே சொல்லணும், கர்த்தர் பெரியவர்னு சொல்லணும். கெட்ட செய்தி கேட்ட உடனே வாயில என்ன வரணும்? சொல்லுங்க எங்கூட சேர்ந்து. கெட்ட செய்தி கேட்ட உடனே வாயில என்ன வரணும்? தேவன் பெரியவர்னு வரணும். ஐயோ அப்படியான்னு வரக்கூடாது. ஒரு செகண்ட் கூட உள்ள சாரி இறங்கக்கூடாது. உடனே சொல்லணும், தேவன் பெரியவர்னு சொல்லணும். தேவன் பெரியவர் சொல்லி அவன் சொல்லி தேவன் ஆலயத்துக்குள்ள போய் அதை கர்த்தருக்கு வந்து அங்க பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு விரிச்சு கர்த்தரை நோக்கி, சரி மணி 12 ஆனதுனால சுருக்கிறதுக்காக சுருக்கிற வீட்டில் போய் வாசிங்க. அவர் ஜெபத்தை அங்க ஒன்று ஏறெடுக்கிறார். போய் கர்த்தர்கிட்ட அதை ஷேர் பண்றார். அவர் ஜெபத்தில் கொஞ்சம் ஓல்ட் டெஸ்டாமென்ட் ப்ரேயர் இருக்கும், பட் அதில் கற்றுக்கிறதுக்கு விஷயம் இருக்கு. அதை போய் ஒரு ஷேர் பண்ணிட்டு சொன்ன உடனே உண்மையாலுமே மன ஆழத்துல இருந்து நீ அப்பாட்ட ஷேர் பண்ணிட்டீன்னா, உன் பிரச்சனைகளை சொல்லிட்டீன்னா, நிச்சயமா உனக்குள்ள இருந்து ஒரு சத்தம் வரும். சத்தம் வருங்கிறதுக்காக காது கொடுத்து சத்தம் வரலையே நல்லா உட்கார வேண்டாம். உணர்வு ஆழமா வந்துடும். அல்லேலூயா. போன வாரம் ஒரு சகோதரிகிட்ட பேசினா உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். தயவு செஞ்சு மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன், யாரும் தரிசனத்தை ஃபாலோ பண்ணாதீங்க. ஓகே, என்ன பண்ணாதீங்க? இப்படி கனவு வந்துச்சுங்களா, அப்படின்னு கட்டத்தில் நடக்கும்போது தோணுச்சுங்களா, அப்படி ஜெபிக்கும் போது பிக்சர் வந்துச்சுங்களா, பிரி உலகம். நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். தரிசனத்தை சந்தேகப்படலாம், அது நம்முடைய சிந்தனையின் திரளில் வந்திருக்கலாம், நம்முடைய பயத்தின் திரளில் வந்திருக்கலாம், அது பிசாசின் சேட்டையில் வந்திருக்கலாம். ஆனா தேவனுடைய வாக்கு தத்தம் தேவனிடத்திலிருந்து மட்டுமே வரும். அது சந்தேகப்படக்கூடியது அல்ல, அது சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டது. அப்படி சொன்ன உடனே ஒரு வார்த்தை வருது. என்னன்னா 23ஆம் வசனம் வாசிங்க. ஏசாயா மூலமா கர்த்தர் சொல்றாரு, யாரை திட்டுறாருன்னா அது எதிராளியை திட்டுறாரு. யாரை நின்று தூஷிச்ச, யாருக்கு விரோதமா சத்தத்தை உயர்த்துறாரு. சத்தம் எப்படி? சத்தம் ராஸ்கல் இறக்கு. ஊழியக்காருக்கு விரோதமா சத்தத்தை உயர்த்தாத. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு முன்பு சத்தத்தை ஊழியக்கார கண்ணியமா மரியாதையா பேசு. ஏன்னா நீ அவருக்கு உயர்த்தி பேசுனீங்கன்னா அப்புறம் சொல்றாரு, அப்பா யாருக்கு விரோதமா சத்தத்தை உயர்த்துற? அவன் ஏமா சார்பா நிக்கிற என்னுடைய தூதன், மை அம்பாசிடர்,
நீ அங்க உயர்த்தி பேசினா நீ எனக்கு உயர்த்தி பேசின மாதிரி அர்த்தம். யாரை நிந்தித்து தூஷித்தாய்? யாருக்கு விரோதமாய் சத்தத்தை உயர்த்தினாய்? மேட்டிமை ஏறெடுத்தாய். உன் ஊழியக்காரரை கொண்டு நீ ஆண்டவரை நிந்தித்து என் ரதங்களின் திரளினாலே அப்படிலாம் நிறைய கேள்விகள் கேட்கிறார். கேட்டுட்டு கடைசியா சொல்றாரு 33ஆம் வசனம், ஆகையால் ஆசிரிய ராஜாவை குறித்து அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசிப்பது இல்லை, இதன் மேல் அம்பு எய்வதும் இல்லை, இதற்கு முன்பதாக கேடகத்தோடு வருவதும் இல்லை, இதற்கு எதிராக கொத்தளம் போடுவதும் இல்லை. ஓ, அவன் கொக்கிரிச்சுட்டு நிக்கிறான், பிடிச்சிருவோன்னு. அப்பா சொல்றார், ஒரு அம்பு கூட நான் ஏற்ற மாட்டாங்கிறார். ஓ, லட்சக்கணக்கான கடற்கரை அத்தனை மணல், 15 லட்சம் 20 லட்சம் பேர் வருவாங்க. 20 லட்சம் பேர் அம்பு பிடிச்சிட்டு நிக்கிறான். ஆனா எசேக்கியா கர்த்தர் பிடிச்சிட்டு நிக்கிறான். அப்ப கர்த்தர் சொல்றாரு, ஒரு அம்பு கூட உள்ள விழுகாதுங்கிறார். என் கூட விசுவாசிக்க தில்லு இருக்கிறவன் சொல்லு, எத்தனை லட்சம் பேர் அம்பு பிடிச்சாலும் ஒரு அம்பு கூட உள்ள விழுகாது. அவனுக்கு கையும் வராது, வாயும் வராது. சபகபராத்தினி கமனதலபா. Thank you Jesus. எவ்வளவு நல்ல தெய்வத்தை நம்ம உடையவங்களா இருக்கலாம். அவர் ஒரு நாள் மட்டுப்படுத்திடக்கூடாது. அவர் சொல்றாரு, அவன் வருவதும் இல்லை, இதற்கு எதிராக கொத்தளம் போடுவதும் இல்லை. அவன் அப்படி அம்பு பிடிச்சி ஈட்டி பிடிச்சி நிப்பான். ஆனா அதுக்குள்ள ஒரு செய்தி அவனை எடுத்துட்டு போயிடும். எப்படி? அதுக்காக 34 வாசிங்க. அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசியாமல் ஒரு சின்ன கட்டி வந்திருக்குதா, அது அப்படியே பெருசாகி அப்படி உன்னை பிடிச்சிடாது, வந்த வழியே போயிடும். அது சின்ன டயக்னோஸ்ல சின்ன வியாதி வந்த மாதிரி காமிச்சிருக்கா, அது ஆட்கொள்ளாது. ஏன்னா அப்பாவை பிடிச்சிட்ட நீ, அது வந்த வழியாவே போயிடும். அல்லேலூயா. எந்த கெட்ட செய்திகளும், குடும்ப பிரச்சனைகள் வர்ற மாதிரி இருக்கா, அது அப்படியே போறது நீ பாப்ப. குடும்ப பிரிகிற மாதிரி பிளவுகள் வருதா, அது இருக்காது, அப்படியே பின்னாடி போயிடும். அது அப்புறம் சொல்றாரு, எதுக்காக செய்யறாராமா? 35வது வசனம், என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாக இருப்பேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். அந்த தாவீது யாரு? இயேசு. எங்க இருக்கிறாரு? உனக்குள்ள இருக்கிறாரு. கிறிஸ்துவின் ஆவி உனக்குள் இருப்பதினால் நீ சகல விதத்தில் காப்பாற்றப்படுவாய். பரலோக விளக்கெண்ண ஊத்திட்டு உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கும். ஏன்னா கிறிஸ்துவின் ஆவி உனக்குள் இருக்கிறது. இது கிறிஸ்துவின் நகரம், இது மகாராஜாவின் நகரம், இது தெரிந்து கொள்ளப்பட்ட நகரம், இது தாவீதின் நகரம், இது இயேசு சிலுவையில் அறையப்பட்ட நகரம், இது நித்திய நகரம், இது பரம எருசலேமாகிய நகரம், இது முன்குறிக்கப்பட்ட நகரம், இது கிறிஸ்து வாசம் பண்ணுகிற நகரம். அதனால அதுக்காகவே இது நான் ஆதரவா இருப்பேங்கிறார் ஆண்டவர். எத்தனை பேரோட சொல்ல முடியும், எனக்குள்ள கிறிஸ்துவின் ஆவி இருக்குதுங்கிறவங்க ஆமேன் சொல்லுங்க. ஒரு ஆவி பிடிச்சிருக்குதுங்க ஆமேன் சொல்லுங்க, கையை உயர்த்தி. அதுக்காகவே நான் உனக்கு ஆதரவா இருப்பேன். நீ ஜெபிச்சதுக்காக இல்ல, நீ உபவாசிச்சதுக்காக இல்ல, ஒரு ஆவி உனக்குள்ள இருக்குது பாத்தியா, அந்த ஆவிக்காகவே நான் ஆதரவா இருப்பேன். அல்லேலூயா. கிறிஸ்துவின் ஆவி. ஆனா அவர் நம்மளை ஆளுகை செஞ்சு நிரப்பும் போது அது நம்மளை ஜெபிக்கிறவங்களா மாத்திரும், உபவாசிக்கிறவங்களா மாத்திரும். எப்போதும் ஒரு 5 நாள் கிடைக்காதா ஃபுல்லா போய் போன் ஆஃப் பண்ணிட்டு குடும்பத்தை விட்டுட்டு போய் உபவாசம் இருக்கலாம் நான் ஏங்கிட்டு இருக்கிற அந்த வருஷ தொடக்கத்துல இருந்து வெகு சீக்கிரத்தில் அமையும் நான் நம்புறேன். எல்லாத்தையும் சாப்பாடு முதற்கொண்டு உலக காண்டாக்ட் முதற்கொண்டு எல்லாத்தையும் நிறுத்திட்டு அப்பா கிட்ட போய் வேதம் வாசிச்சுட்டு ஆராதிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த பரலோக தொடர்பு எப்படி இருக்குங்கிறீங்க?
நீ ஆயத்தமாகி சீனாய் மலையின் கொடுமுடியில் வந்து நில், அங்கே நான் உன்னை சந்திப்பேன்கிறார். சத்தியத்தில் சந்திக்கிற கடவுள் மட்டுமல்ல, முகமுகமாய் சந்திக்கிற கடவுளாக நமக்கு வெளிப்படுவார். ஹல்லேலூயா. என் நிமித்தம் ஆதரவாக இருப்பேன். அப்புறம் பாருங்க அடுத்த வசனம் என்ன நடக்குதுன்னு. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 185,000 பேரை ஒரு தூதனே போய் வெட்டி கொண்டுட்டான். வேற எந்த மனுஷனும் அதை செய்யல, தூதனே போய் கொண்டுட்டான். அதிகாலையில் எழுந்திருக்கும் போது எவனெல்லாம் அம்பு பிடிச்சு நின்னானோ அவனெல்லாம் செத்து கிடக்கிறான். அவனுக்கு சொல்லட்டுமா, எவனெல்லாம் உனக்கு எதிராக அம்பு பிடிச்சானோ எல்லாம் செத்து கிடக்கிறது நீ பார்ப்ப. நான் பெரும்பாலும் மனிதர்களை சொல்லல, நமக்கு எதிராக எழும்புகிற அந்த பொல்லாத ஆவிகள் நம்ம விட்டு ஓடி போனதை நாம் பார்ப்போம். அவன் விலகிட்டாலே நாம மேல வந்துடும். அந்த கெட்ட கிரியைகள் நம்மளை பிடிச்சி வாழ்க்கையை இழுத்து வச்சுட்டு இருக்குது கீழே. அதுக்கப்புறம் அவன் என்ன ஆனாமா, முடிச்சிடலாம். 37-38 வாசிச்சிருக்க. அப்பொழுது அசீரிய ராஜாவாகிய சனகரிப் பிரயாணப்பட்டு போயிட்டான், திரும்பி போயிட்டான். அப்புறம் அவன் தன் தேவனாகிய நிஸ்ரோகின் கோவிலிலே பணிந்து கொள்ளுகிற போது அவன் குமாரனாகிய அத்ரமேலைக்கும் சரேத் சேரும் அவனை பட்டயத்தினால் சொந்த பசங்களே அவனை வெட்டிட்டாங்க. இதுக்கெல்லாம் ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டியதில்லை பாருங்க, சின்ன பிரச்சனை இல்லை. நான் போய் அப்படியே தண்டால் போட்டு பயிலாக போட்டு முட்டை 2 நாள் குடிச்சு சிக்கனை கடிச்சு அப்படியே எக்ஸசைஸ் பண்ணிட்டு போய் சனகிரி வெட்டலான்னு போனா, நீ போய் உட்காரு நான் பார்த்துக்கிறேன், அவன் பசங்களே அவனை போட்டு தள்ளிடுவாங்க. உங்க பிரச்சனைக்கு தீர்வை ரொம்ப சுலபமாக தான் அப்பா வச்சிருக்கிறார். நீங்க ரொம்ப யோசிச்சு பெருசு பண்ணாதீங்க, அதைய சப்புன்னு போகுது பிரச்சனை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? உங்க பிரச்சனைக்கு தீர்வு ரொம்ப சப்புன்னு போகுது. அப்படி ஒரு பிரச்சனையே அங்க கிடையாது. இது ரொம்ப மெனக்கட்டி சிந்திச்சு ரொம்ப பிரஷர் ஆச்சுன்னா லைட்டா பெக்கெல்லாம் கூட அடிச்சுக்கிறது. ஏய் வாடி, அது பொண்டாட்டி கிடைச்சான பதில் இருக்கவே இருக்கா ஒரு இழிச்சவாய் வாடி போடி கூத்துற நமக்கு தெரியும் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன். நீ ஏன் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற? நீ ஏன் கஷ்டப்பட்டு? எங்க அப்பா அதெல்லாம் சோபம் பார்த்துருவாங்கிறாருல. ரொம்ப பெரிய மனுஷன் ஆகாதீங்க. பெரிய மனுஷன் ரொம்ப பெரிய மனுஷன் என்ன பாதியில போட்டுன்னு போயிருவீங்க. அதெல்லாம் சின்ன பிள்ளை மாதிரி இருந்தீங்கன்னா வாழ்ந்துகிட்டே இருக்கலாம். எல்லாம் அப்பா பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. பெரிய மனுஷன் தான் டென்ஷனு. நாங்களும் சின்ன பசங்க டென்ஷன் கிடையாது. எங்களுக்கு யாவையும் அவர் செய்து முடிப்பார். சத்தமா ராமன் சொல்லுவீங்களா? அப்படி நாம் எழுந்து நிற்போம். எழுந்து நின்று 2 நிமிஷம் கேட்டதுக்காக நன்றி சொன்னதுக்கு அப்புறம் கர்த்தருக்கு விதைக்கலாம். கர்த்தருக்கு விதைக்கலாம். அப்புறம் ஒரு கேக்